இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் டேலியில் டேட்டா அனலைசிங்கான ரிப்போர்ட்ஸை தான் வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸை எப்படி வியூ பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பெனியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கம்பெனியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபினான்ஷியல் இயர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நமக்கான கம்பெனியோட பேர் தீபிகா ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது. லாஸ்ட் என்ட்ரியோட டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22 ஆகஸ்ட் 23 வந்துட்டு இந்த என்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் என்ன அப்படின்னா 24 to 25 தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபினான்ஷியல் இயரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியல் இயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ Alt F2 கொடுத்துக்கோங்க. Alt F2 கொடுத்து ஃபினான்ஷியல் இயர் 14-23 31st மார்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 23 to 24ங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கான டிரான்சாக்ஷன்ஸ்லாம் செக் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால் செக் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணுறதுக்காக கெட்வே ஆஃப் டேலியில் டே புக் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம செலக்ட் பண்ணல அப்படின்னாலும் இங்கே டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை என்டர் பண்ணிங்க அப்படின்னாலும் டே புக் ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ டே புக் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இதில் ஃபினான்ஷியல் இயர் கொடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இயர் 31 மார்ச் 24க்கானது இருக்குது. நம்மளோடது பார்த்தீங்க அப்படின்னா 23 to 24 தான் நம்மளுது. ஸோ அதனால் Alt F2 கொடுத்து ஃபினான்ஷியல் இயர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 14-31-3ங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் இங்கே வியூ ஆகும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸை தான் நம்ம இங்கே வியூ பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு கெட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸு. ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அனலைசிங் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீ வேணும் அப்படின்னா விங்கிறது தான் இதோட ஷார்ட்கட் கீ. ஸோ இதை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா இதில் டேட்டா அனலைசர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கோங்க. இதில் மேலே இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், வெரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஐட்டமு, வெரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டு, அனலிஸ்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், அதே போல் பெண்டிங் டாக்குமெண்ட், பீரியாடிக்கல் பேமெண்ட் அண்ட் ரெசிப்ட், ரிப்பீட்டட் டிரான்சாக்ஷன்ஸ், அதே ரிலேட்டிவ் சைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ரிப்போர்ட்ஸை வியூ பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பண்ணக்கூடிய பேமெண்ட்ஸாக இருக்கலாம். இல்லை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க்கில் இருந்து அதர் பேங்க்குக்கு நம்ம ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், செக் வந்துட்டு கொடுக்குறீங்க, இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். நம்ம அதுக்கான என்ட்ரிஸ் எதுவுமே இதில் இன்னும் மெயின்டைன் பண்ணலை. அதர் பேங்க்குக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸும் நம்ம பண்ணலை. ஸோ அந்த ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எந்த ஒரு என்ட்ரிஸுமே உங்களுக்கு வியூ ஆகலை. ஸோ இதுவே உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் என்ன டேட்டில் வாங்கியிருக்கோம், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர்ஸில் வந்துட்டு என்ன என்ட்ரி, வவுச்சர் டைப் என்ன, வவுச்சர் நம்பர், அது கிரெடிட்டா டெபிட்டா அப்படிங்கிறது. செக் கொடுக்குறோம் அப்படின்னா செக்குக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டு, பேங்க் டேட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ பேங்க்கில் ஒரு டேட்டில் தானே எடுத்திருப்பாங்க, அந்த டேட்டு, நம்பர் ஆஃப் டேஸ் டிலே, எத்தனை நாள் வந்துட்டு டிலே ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இதில் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதிலே எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. கேஷ் வித்ட்ரா டெபாசிட் டு பேங்க் அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்ஸ். ஸோ இதில் கேஷ் வித்ட்ரா அண்ட் டெபாசிட் டு பேங்க் அப்படிங்கிறது நம்ம அமௌண்ட்டை ஏதாவது வித்ட்ரா பண்ணியிருக்கோமா, இல்லை அமௌண்ட் ஏதாவது நம்ம இன்னும் டெபாசிட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதுக்கான என்ட்ரிஸை நம்ம இங்கே வியூ பண்ணி பார்க்க முடியும். அதுக்கான ரிப்போர்ட்ஸை நம்ம பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு கேஷ் வித்ட்ரா அண்ட் டெபாசிட் டு பேங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க்குக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எத்தனை பேங்க்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அத்தனை பேங்க்ஸோட நேமையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்தியன் பேங்க், எஸ்பிஐ, கனரா, இது மாதிரி நம்ம என்னென்னலாம் பேங்க் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த பேங்க்குக்கான நேமை இங்கே நம்ம கொடுத்துக்கலாம்.
இங்கே நான் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது இந்தியன் பேங்க் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. இதில் டோட்டலாக ஓவரால் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது, இதில் டோட்டல் வவுச்சர்ஸ் எத்தனை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை உள்ளே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா லெஜர், என்ன லெஜர்னா இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது. இதில் டேட்டு, எந்த டேட்டில் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், 2 ஆகஸ்ட் அன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட்டு தான் கேஷு, கான்ட்ரா வவுச்சர்ஸ், அதில் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டேட், நம்ம டிரான்சாக்ஷன்ஸில் என்ன டேட்டோ அதே டேட் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டாகவும் வரும். அதே போல் எத்தனை நாள் டியூ டேஸ் அப்படிங்கிறது. ஸோ டியூ டேஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. என்ன ரீசன்னா நம்மளோட இயரை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 15 ஆகஸ்ட் அன்னைக்கு கேஷை வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அதே அமௌண்ட்டை நம்ம வந்துட்டு டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய லெஜர், அதுக்கான வவுச்சர் என்ன வவுச்சர், வவுச்சருக்கான கவுண்ட் என்ன அப்படிங்கிறது, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெஜர் அமௌண்ட் எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஓவராலாக டிஸ்பிளே ஆகும். இதை வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆன் ஹோல்டுனா நம்ம இன்னும் வெரிஃபை பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் செக் பண்ணியாச்சு பட் இன்னும் வந்துட்டு அதை வெரிஃபைடுன்னு சேஞ்ச் பண்ணல அப்படின்னா ஆன் ஹோல்டு அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபைடு அப்படிங்கிறது. ஸோ வெரிஃபைடுனா வெரிஃபைடுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வெரிஃபிகேஷன் நோட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் நோட்ஸ் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸில் வெரிஃபைடுங்கிறது சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான நோட்ஸும் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இதுவே நான் லெஜர் வைஸ் நான் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த லெஜர் வைஸ் ஆப்ஷனுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோ லெஜர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கான லெஜர் வைஸ்க்கான வியூஸ் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். டேட்டு, அதுக்கான பர்டிகுலர்ஸ், இதில் நம்ம என்னென்னலாம் லெஜர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸில் இந்தியன் பேங்க்குக்கான டிரான்சாக்ஷன்ஸில் போட்டிருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கிறதா இருக்கலாம், பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருக்கலாம், டெபாசிட் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிறதுல. இதில் டேக்ஸ் இருக்கிறதுனால டேக்ஸ் அமௌண்ட் தனியாக வந்திருக்கு. வவுச்சர்ஸ் என்னென்ன வவுச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேமெண்ட் என்ட்ரி போட்டிருக்கோம், ரெசிப்ட் என்ட்ரி, கான்ட்ரா, இது மூணுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த 3 என்ட்ரிக்கான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகுது. பேமெண்ட் என்ட்ரிக்கான கிரெடிட்டில் வரணும்னா கிரெடிட்டில், அதே ரிசீவ் பண்ணியிருக்கோங்கிறப்ப அது டெபிட்டில் வரணும்னா டெபிட்லேயும் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இதில் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி வைஸ் நம்ம ரிப்போர்ட் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான ஓப்பனிங் அமௌண்ட் எவ்வளோ, கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ, க்ளோசிங் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகுது. மந்த்லி வைஸ் நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னரில் ரைட் சைடில் F6 அப்படிங்கிறது இல்லைனா மந்த்லிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இது மந்த்லி வைஸ் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்தில் பார்த்தோம் அப்படின்னா 5 lakhs அமௌண்ட்ஸ் வந்திருக்கு. அதே தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் ஜூன் அண்ட் ஜூலை 2 மாதத்துலேயுமே. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜூலைலையும் வந்துட்டு அமௌண்ட் வித்ட்ரா டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆகஸ்ட்லேயும் வந்துட்டு வித்ட்ரா அண்ட் டெபாசிட் 2 அமௌண்ட்டும் நமக்கு வந்துட்டு நடந்திருக்கும். ஸோ அதுக்கான என்ட்ரிஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு வியூ ஆகும். ஜஸ்ட்டு உள்ளே என்டர் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வரும். இல்லை அப்படின்னா இங்கே சார்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த சார்ட் ஆப்ஷன்ஸ்லேயும் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். உள்ளே என்டர் பண்ணுங்க. உள்ளே என்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா அதே வியூ ஆப்ஷன் கேஷு பர்டிகுலர் இதுக்கான டெபிட் ஆர் கிரெடிட் அதுக்கான வெரிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு இங்கே
வியூ பண்ணி காட்டும். ஸோ இதுவே நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கான்ஃபிகர் ஆப்ஷன் போயிடுங்க. F12 அப்படிங்கிறது F12 ஆப்ஷனில் ஷோ நரேஷன் அப்படிங்கிறது. நரேஷன் ஏதாவது நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஷோ நரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நரேஷன் நம்ம எதுவுமே கொடுக்கல, ஸோ அதனால நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். இதில் நம்ம டீட்டெயில்டாக தான் பார்க்க போகிறோம், ஸோ அதனால டீட்டெயில்டு அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷோ பில் வைஸ் டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம போட்டிருக்கக்கூடிய பில் வைஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஷோ இன்வென்ட்ரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ஷோ மேட் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். ஸோ நம்ம பேமெண்ட் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வியூ பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நோ கொடுத்துக்கலாம். இதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோ அடிஷ்னல் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. பேங்க் டீட்டெயில்ஸில் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபீல்டு ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்துட்டு டிஸ்பிளே நேம் ஆஃப் த லெஜர் அப்படிங்கிறது. நம்ம யூஸ் பண்ண போகிறது நேம் ஒன்லிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். அலைஸ் நேம்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ அதனால நேம் ஒன்லி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே நேம் ஆஃப் த ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறது அந்த ஆப்ஷனுக்கும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் நேம் ஒன்லி அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான். இதில் வேறு ஏதாவது டைப் ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அலைஸ் நேமு, அதே போல் டிஸ்கிரிப்ஷன் நேமு, நேம் அலைஸு, இல்லை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி நேம் அலைஸு, பார்ட் நம்பர் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன்ஸ், இது மாதிரி ஏதாவது நம்ம சூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்ப நேம் ஒன்லிங்கிற ஆப்ஷன்ஸையே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது. இதில் ஆல்ஃபபெட்டிக் A to Z ஆர்டரில் சூஸ் பண்ணுறோமா, இல்லை Z to A ஆர்டர் சூஸ் பண்ணுறீங்களா, அமௌண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறோமா இன்க்ரீஸ் பண்ணுறோமா, கரன்சியும் அதே போல் இன்க்ரீஸ் பண்ணுறோமா டிக்ரீஸ் பண்ணுறோமா, இல்லை டிஃபால்ட்டு தானா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். ஸோ டிஃபால்ட்னா டிஃபால்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு வியூ ஆகும். இதை நீங்கள் ரிப்போர்ட்டாக வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இதை எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன்ல இருந்தும் ஷோ லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். இந்த கார்னரில் ஷோ லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லெஜர் வியூக்கு வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் அசட்ஸ்க்கான அனாலிசிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபிக்ஸட் அசட்ஸ்க்கான லெஜர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் லேண்டு, மிஷினரி, ஃபர்னிச்சர்ஸு, மோட்டார் வெஹிக்கிள்ஸு, இது மாதிரி நம்ம அசட்ஸ் ரிலேட்டடாக நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸை எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், ஃபிக்ஸட் அசட் அனலைசிஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸில் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அசட்ஸ் மட்டும்தான் இருக்குது, லேண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த லேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டியூ டேஸ் ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸில் அந்த டியூ டேஸ்க்கான என்ட்ரிஸ் என்னவோ அது இங்கே உங்களுக்கு வியூ ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஓப்பனிங் பேலன்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ அதனால உங்களுக்கு இங்கே ஓப்பனிங் பேலன்ஸில் 2,50,000 வந்துட்டு அமௌண்ட் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா அடிஷன்ஸ் ஏதாவது இருக்குது, ஆட் பண்ணியிருக்கோம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட் அப்படின்னா இங்கே ஆட் ஆகிருக்கும். இல்லை அப்படிங்கிறப்போ இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிப்ரிஷியேஷன் வந்துட்டு 3,000 வந்துட்டு இங்கே டிப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. க்ளோசிங் பேலன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2,47,000 அமௌண்ட் இருக்குது. ஸோ இதே போல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அசட்டில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா லெஜர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே டிஸ்பிளே ஆகிறத நீங்கள் ரிப்போர்ட்ஸாக வந்து வியூ பண்ணிக்கலாம். இதில் F9 அனலைசிங் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை இன்வென்ட்ரி ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அனலைசிங் ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் எந்த வியூவில் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ரிப்போர்ட்ஸை நீங்கள் இங்கே இருந்தும் செலக்ட் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அசட்ஸுக்கான அனலைசிங்கான ரிப்போர்ட்ஸ் தான் பார்க்குறோம்.
வரும். ஜஸ்ட் இங்கேருந்தே நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கான ரிப்போர்ட் வியூ ஆகும். இதுவே நான் இங்கே அக்கௌண்டிங் ஒன்லியில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டை நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்காக பேலன்ஸ் ஷீட் வேணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் Alt F1 அப்படிங்கிறது, ஸோ Alt F1 கொடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக வியூ ஆகும். டீட்டெயில்டாக வியூ ஆகிறது நம்ம பார்க்க போகிறது இது ஃபிக்ஸட் அசெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால ஃபிக்ஸட் அசெட் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா லேண்டுக்கான அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டு அதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி வைஸ் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இதில் மந்த்லி வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏப்ரல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏப்ரலில் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2,50,000 அப்படிங்கிறது. மே மந்த் அதே தான் கண்டினியூ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஜூன் அண்ட் ஜூலை மந்த்து, ஆகஸ்ட் மந்தில் உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கு அதுக்கான அமௌண்ட்டு. இந்த கிரெடிட் ஆன அமௌண்ட்டை வியூ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதில் என்ன டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஃபர்ஸ்ட் லெஜருங்கிற இடத்துல லேண்டு, டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டேட்டோ அந்த டேட்டு, பர்டிகுலர்ஸில் நம்ம டிப்ரிஷியேஷன் ஆயிருக்கு. ஸோ அதனால டிப்ரிஷியேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. வவுச்சர் வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரி, அதுக்கான வவுச்சர் நம்பர் ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது இதுக்குள்ள நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்டஸ் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இதே போல் உங்களுக்கான அசெட்ஸுக்கான ரிப்போர்ட்ஸை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்ஸையும் நம்ம வியூ பண்ணியாச்சு. எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இதில் டிரான்சாக்ஷன்ஸ் ஆன் ஹாலிடேஸ் அப்படிங்கிறது, ஸோ ஹாலிடேஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சண்டே ஆனால் நம்மளோட ஹாலிடே. ஸோ அதனால சண்டேல ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, அந்த டேட்டை நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் ஆன் ஹாலிடே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கான டேஸும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஜூலை 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 டிரான்சாக்ஷன்ஸுமே வந்துட்டு சண்டே போட்டிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ். அது உங்களுக்கு டேவும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. டேட்டு, டே ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் ஃபார் ஹாலிடே அப்படிங்கிறது, வீக் ஆஃப் அப்படிங்கிறது. வீக் ஆஃப்ங்கிறது வீக் எண்டில் இருக்கக்கூடிய சண்டே தான் வந்துட்டு உங்களுக்கு வீக் ஆஃப் அப்படிங்கிறது. பர்டிகுலர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்ன பர்டிகுலர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரியில் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஸ்டேட்டஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நோட்ஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நோட்ஸும் நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். ஒரு பார்ட்டிக்கான டிரான்சாக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட வந்துட்டு சண்டே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ்க்கான என்ட்ரி, யார் அந்த பர்சன் அப்படிங்கிறவங்க, எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அதுலேயே சேல்ஸ்க்கான என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 9 ஜூலை அன்னைக்கு, அதுவும் சண்டே தான் வந்திருக்கு. அந்த டேட்கான டிரான்சாக்ஷன் அமௌண்ட் என்ன அப்படின்னா 61,360 rupees வந்துட்டு அவங்களுக்கான டிரான்சாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு 30 ஜூலை அன்னைக்கு அந்த வீக் ஆஃப் அப்படிங்கிறது தான் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். சக்தி ட்ரேடர்ஸ்க்கான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணக்கான அமௌண்ட்டை நம்ம சண்டே வந்து பே பண்ணியிருக்கோம். அந்த என்ட்ரி உங்களுக்கு இங்கே வியூ ஆகுது. இதில் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இதில் சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டேஸ்லேயே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஹாலிடேஸ் தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இல்லை அதை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை ஹாலிடே கான்ஃபிகர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனுக்கான ஷார்ட்கட் கீ Alt Q அப்படிங்கிறது. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வீக் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளோட கம்பெனியில் என்ன டேவை நம்ம வீக் ஆஃபாக யூஸ் பண்ணுறோமோ அந்த டேவை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா மண்டேவாக இருக்கலாம், ஒரு சில கம்பெனியில் சாட்டர்டேவாக இருக்கலாம். இது மாதிரி நம்ம என்னென்ன டேஸ் எல்லாம் வந்துட்டு வீக் ஆஃபாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த டேவை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வீக் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன், இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த
வீக் டேஸ் எத்தனவோ அந்த டேஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த டேல நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சண்டேவே சூஸ் பண்ணுறேன், இல்லை ஃப்ரைடே சூஸ் பண்ணுறேன், இல்லை மண்டே சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேவை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த மண்டேல நம்ம ஏதாவது ஹாலிடே கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மண்டேங்கிறத சூஸ் பண்ணிட்டு அது என்ன டேட்டு, அதுக்கான டே என்னங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேட்டில் 14/8 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ரீசன் என்னவோ ரீசன் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹாலிடே அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ ஹாலிடேங்கிறத கொடுத்துட்டு இதே போல் என்னென்ன டேஸோ அந்த டேஸை இங்கே நீங்கள் கொடுத்து க்ரியேட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேஸ்க்கான டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே வந்துடும். அதுவும் மண்டேயில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா வீக் ஆஃபாக அது கன்சிடர் பண்ணிக்கிச்சு. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் உங்களோட டிரான்சாக்ஷன்ஸை எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வீக் ஆஃப்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஹாலிடே கான்ஃபிகர் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. உங்களோட டே என்ன டேவோ அந்த டேவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேக்கான டேட்டு என்ன ரீசனோ அந்த ரீசனை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இதே போல் உங்களோட ஹாலிடேஸ்க்கான கேலண்டரை கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா F12 கான்ஃபிகர் ஆப்ஷன் போயிடுங்க. கான்ஃபிகர் ஆப்ஷன்ஸில் நம்ம ஷோ நரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேயே ஷோ டிரான்சாக்ஷன்ஸ் வித் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ், இதில் நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இந்த இப்போ வெரிஃபை பண்ணியிருக்கேன்னா வெரிஃபைக்கான டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா வெரிஃபைடுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்போ ஓவரால் வேணும் அப்படின்னா எனிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நாட் வெரிஃபைடுனா நாட் வெரிஃபைங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது எனிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது ஷோ வெரிஃபிகேஷன் நோட்ஸ். ஸோ வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கலாம், இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷோ கிளைண்ட் கிளாரிஃபிகேஷன் நோட்ஸு. ஸோ இப்போ ஏதாவது நம்ம அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் நோட்ஸ் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஷோ டேட் அண்ட் டைம் ஆப்ஷன். ஸோ என்ன டேட்டில் என்ன டைமில் நம்ம பண்ணியிருக்கோங்கிறதுக்கான ஆப்ஷன். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷோ வெரிஃபைட் பை அப்படிங்கிற ஆப்ஷன், யார் நமக்கான டிரான்சாக்ஷன்ஸை வெரிஃபை பண்ணியிருக்காங்கங்கிறது. அதில் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயே ஷோ வீக்லி ஆஃப் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீக்லி ஆஃப் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது லீவ் டேஸ் வருது அப்படிங்கிறப்போ அந்த ஆப்ஷன்ஸ்க்கான இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆளுங்கிறது கொடுத்தேன் அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் வரும். இல்லை பர்டிகுலராக நான் மண்டேக்கு மட்டும் வீக்லி ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீக்லி ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் தான் வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே போல் ஹாலிடேஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது இருக்கு ஆப்ஷன்ஸு. ஸோ ஹாலிடேஸும் நம்ம வேணும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆல் ஐட்டம்ஸே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்க்ளூடிங் வவுச்சர்ஸ் வித் எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். எல்லா வவுச்சர்ஸையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறப்போ இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் டிஃபால்ட்டுங்கிறது. ஸோ டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக வரும். டேட்டு என்ன டே, ரீசன் என்ன ரீசன் அப்படிங்கிறது, பர்டிகுலர்ஸு, வவுச்சர்ஸு, நேமு, அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். நீங்கள் இதில் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். உங்கள் கம்பெனிக்கான ரிப்போர்ட்ஸை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ரிப்போர்ட்ஸை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க.